அவனை நீங்க பார்க்கலையா? துப்பாக்கி சத்தம் கேட்டு பார்த்தா ஒரே குழப்பமா இருந்துச்சு. எல்லாரும் கலைஞ்சு ஓடினாங்க. யாரு சுட்டான்னு நான் பார்க்கல. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் பார்க்கவே இல்லை. நான் ஹோமம் பண்ணிட்டு இருந்தேன். நான் எதுவுமே நான் சமையல் கட்டில இருந்தேன். எதுவுமே பார்க்கல. மை லார்ட், என்னோட கடைசி சாட்சியாக குமஸ்தா முத்தண்ணாவை விசாரிக்க விரும்புறேன். எஸ், ப்ரொசீட். முத்தண்ணா, கல்யாண மண்டபத்துல இருந்து நீங்க மணமகனை சுட்டவனை அடையாளம் காட்ட முடியுமா? அது நான் மாப்பிள்ளை தம்பி பக்கத்துல தான் இருந்தேன். திடீர்னு கட்சிக்காரர் செல்வதாஸ் கிட்ட இருந்து போன் வந்துச்சு. போனை அட்டன் பண்ணிட்டு திரும்பி வந்து பார்த்தா மாப்பிள்ளை செத்து கிடந்தாரு. சுட்டது யாருன்னு நான் பார்க்கல. சரியான சாட்சியங்கள் இல்லாததால் குற்றம் சாட்டப்பட்ட சரண்ராஜை நிரபராதி என விடுதலை செய்கிறேன். புள்ளி போட எனக்கு இருக்கிறது ஒரே புள்ளம்மா. என்ன மன்னிச்சுடுமா. கண்ணெதிரில் நடந்த படுகொலைக்கு ரத்த சாட்சியா இருந்த அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமா அன்னைக்கு கோர்ட்ல மனசாட்சிக்கு விரோதமா சாட்சி சொன்னப்போ என் மனசுல எழுந்த வைராகி எரிமலைதான் எனக்குள்ள வெடிச்சுக்கிட்டு இருக்கு. கோர்ட்ல சட்டை என்ன தலகுனி வச்சது, சத்தியம் என்ன பார்த்து கை கொட்டி சிரிச்சது. நான் செஞ்ச தர்மம் என்ன காப்பாத்தல, நான் படிச்ச சட்டம் எனக்கு கை கொடுக்கல. சட்டம், சாட்சி, சத்தியம் சகலத்தையும் சின்ன பின்ன ஆக்கிடுறேன் அன்னைக்கு சவால் விட்டேன். வெற்றி அடைஞ்சேன். இது வெறித்தனமான வெற்றிதான், ஒத்துக்கிறேன். அதுல என் வேதனையை ஆத்திக்கிறேன். அந்த அயோக்கிய இப்ப எங்க இருக்கா? எனக்கு இப்ப அவன் மேல கூட ஆத்திரம் இல்லை. அவனுக்கு துணை போன சமூகத்து மேல இருக்கு, சட்டத்து மேல இருக்கு, சத்தியத்து மேல இருக்கு. என்ன பத்தி யாரு என்ன நினைச்சாலும் சொன்னாலும் எனக்கு கவலையே இல்லை. கடவுளுக்கு கூட என்ன அன்னைக்கு அவன் கூட என் பக்கத்துல இல்லையே. முத்தண்ணா, என்னம்மா? அந்த வடிவேல் கேஸ்ல ஜஸ்டிஸ் ஜெயராம தான ஜட்ஜா போட்டிருக்காங்க? ஆமா. ஓ, அவரை இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு டின்னருக்கு கூப்பிடணும், அவ்வளவுதானே? எஸ், 7:30 கார் அம்ச்சு அவரை பிக்கப் பண்ணிக்க சொல்லு. ஓகேமா. ஹாய் நான்சி, எப்போ வந்த? ஏன் மாடிக்கு வரல? மனசுல பாரத்தோட இருக்கிறப்போ மாடிப்படி ஏறி வர முடியல, அதனாலதான். முத்தண்ணா, நீங்க ஜூனியர் ரமேஷை கூட்டிட்டு கோர்ட்டுக்கு போங்க. சரிம்மா. ஏன் நான்சி, நீ நிர்மலா கல்யாணத்துக்கு கூட வரல, பரீட்சை இருக்குன்னு சொல்லிட்ட. எங்கெல்லாம் மறந்துட்டியோன்னு நினைச்சேன். வரட்டுமா? ஏன் நான்சி அன்னைக்கு சொல்லாம கொள்ளாம போயிட்டேன்? நீங்க சொன்ன விஷயங்களை கேட்டதோ எனக்கு வாயடிச்சு போச்சு. பேச மட்டும் இல்ல,
அழக்கூட முடியாம தான் போயிட்டேன். கேலண்டர்ல தேதிகளை கிழிச்சு போடுற மாதிரி அண்ணனி பிரச்சனையை அண்ணனுக்கே தூக்கி போட்டுடணும். பை தி பை நான்சி, உனக்காக நான் ஒரு ஆபீஸ் ரூம் செட் பண்ணி வச்சிருக்கேன். கிளர்க், டைபிஸ்ட், அக்கௌண்டன்ட் சகிதம் நீயும் என் கூடவே இருந்து பிராக்டிஸ் பண்ணேன்னா எனக்கும் பெருமையா இருக்கும், உனக்கும் சீக்கிரம் ரெகக்னிஷன் கிடைக்கும். ஓகே வா, I'll show you. அப்படி எத்தனையோ கனவுகளும் கற்பனைகளும் வளர்த்துக்கிட்டு தவமா இருந்து நான் இந்த வக்கீல் படிப்பை படிச்சேன். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இப்போ என்ன நடந்துச்சுன்னு என்ன எடுத்தறிஞ்சு பேசுற? ஏன் நிலைமையில இருந்தா ஒண்ணு இந்த கவுன தூக்கி போட்டு கிராமத்துல போய் செட்டில் ஆயிருக்கணும், இல்ல கொள்கையை தூக்கி போட்டு கொடி கட்டி பறக்கணும். நான் இந்த தொழிலை மதிக்கிறேன், மனசார நேசிக்கிறேன் எங்க அப்பா தாத்தா காலத்துல இருந்து. அதனால்தான் இதை விட்டு போக என்னால முடியலம்மா. உங்களை பார்த்து, உங்க கொள்கை வெறிய பார்த்து கோடமாட இருக்கிறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைச்சவனா சேரியில இருந்து என்ன கச்சேரிக்கு கொண்டு வந்த கடவுள் நீங்க. உயிரை தர கடமைப்பட்டிருக்க. ஆனா உங்களோட என்னால ஒத்து போக முடியல மேடம். மேடம், என்ன என்னன்னு கூப்பிட்டு நான்சி? மேடம், மகளுக்கு மகளா, தங்கைக்கு தங்கையா நினைச்ச என்ன என்னன்னு கூப்பிட்ட? மேடம், அக்கான்னு கூப்பிடலாமான்னு அனுமதி கேட்டியே, அன்னைக்கே உன் அக்காவாயிட்ட என்ன பார்த்து மேடம் கூப்பிட்டல. பரவாயில்ல பரவாயில்ல, ஒரு தங்கச்சி அப்படி ஆயிட்டா, இன்னொரு தங்கச்சி எப்படி போயிட்டா. எல்லாம் என்னோட விதிமா, என்னோட விதி. நோகடிக்கணும்னு நான் அப்படி கூப்பிடல. கொள்கை ரீதியா நமக்குள்ள இருக்கிற விரிசல் தான் என்ன அப்படி கூப்பிட வச்சிருச்சு. அக்கா, என்ன மன்னிச்சிருங்க அக்கா. உள்ளத்துல இல்லாதனா உதட்டுல இருக்க போறேன். That's all right. Let's forget everything said and done. அக்கா, நாளை புதன்கிழமை நான் பார் கவுன்சில்ல மெம்பர் ஆக போறேன். பேப்பர்ல அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தேன். கங்க்ராட்ஸ். சன்னத்து எடுக்கும் போது நீங்க கூட இருந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணணும்க்கா. ஆசீர்வாதம் தானே, that's always there. கண்டிப்பா வரேன். தேங்க்யூக்கா. நான் வரேன். நான்சி, நம்ம கார்ல டிராப் பண்றேனே. வேண்டாம்க்கா, நான் ஆட்டோலயே போறேன். நான்சி, இந்த கேஸை ரீட்ரையல் பண்றதுல நீ காட்டுற ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். பட் அது அவ்வளவு சுலபம் இல்லையேம்மா. எனக்கு வாழ்வு கொடுத்த அந்த தெய்வத்தோட வாழ்க்கையே இருண்டு போயிடுச்சு. இதுல நான் எப்படியாவது வெற்றி பெற்று தீரணும். என் சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், இட் இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஏன்னா ப்ராசிக்யூஷன் சாட்சிகள் எல்லாம் ஹாஸ்டேல மாத்திரத்துக்கு டிஃபென்ஸ் சைடுல முடிஞ்சிருக்க. முடியாதுன்னு ஒண்ணு இருக்க முடியாது இல்லையா? ஷூர் ஷூர். இந்த ஆப்டிமிஸ்டிக் அவுட்லுக் ஒரு யங் லாயருக்கு அவசியம் தான். நான்சி, கோர்ட்ல கூட நாங்க நியாயத்தை பார்க்க முடியறது இல்லையாம்மா. வக்கீல்களோட வாதத்தை கேட்கத்தானே முடியும். சார், அதே சாட்சிகளை மீண்டும் கோர்ட்ல நிறுத்தி பயமுறுத்தப்பட்ட நிலையில் அண்டர் டியூரஸ் தான் அப்படி சாட்சி சொன்னோம்னு சொல்ல வச்சா? Well and good. If you prefer a personal complaint, which is the rarest of the rare ones, go ahead. அப்பப்ப என்ன அட்வைஸ் பண்ணாலும் என்ன வந்து கேளு. Don't you hesitate. மறந்து போயிட்டேன். Have it, Nancy. சரோஜா விஸ்வநாதன். ஹலோ மிஸ் நான்சி. அப்படி சந்தேகமா பார்க்காத. My first and primary wife. கவலை இல்லாத வாழ்க்கை, அதான் இடம் மாறாம இருக்கா. வயசுக்கு ஏத்த பேச்சே உங்க வாயில வராதா? எனக்கு வயசாயிடுச்சுன்னு வெளியே சொல்லாத. நமக்குள்ள 8 வயசு தான் வித்தியாசம். நான்சி is a very intelligent and determined lawyer. பெங்களூர் லா காலேஜ்ல அந்த ராதா சொல்லி நான் சீட் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லல? ஆமா. That lucky thought
என் ஒய்ஃபு கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். குட் ஈவினிங் டாட். குட் ஈவினிங் மை பாய். உட்காரு. மை மை ஒன்லி சன் விஜய் ஐபிஎஸ். ஹலோ. ஹலோ. சாதாரணமெல்லாம் ஹலோ சொல்லாத. அவன் அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் ஆக்கும். டாடி வந்து சொல்லுப்பா. நான்சி, நான்சி உனக்கு முன்னாலேயே அறிமுகமா? நான் ஒரு பொண்ணை விரும்புறேன்னு சொன்னேன்ல. விஜய் உன் செலக்ஷன் எப்படி இருக்குமா நினைச்சேன். சிம்பிளி டாப்ஸ். தேங்க் யூ டாட். உங்க பிள்ளையாச்சே, என் செலக்ஷன் சோட போமா? சரோஜா உன் மருமகளை பாத்துக்க. மகாலட்சுமி மாதிரி இருக்கா. வழக்கமா இது ஒண்ணு சொல்லிடுவீங்களே. அப்படி சம்மதிச்சிடு. இல்லன்னா சாந்தோம் சர்ச்சிலேயோ கபாலீஸ்வரர் கோயிலையோ கல்யாணம், அட்லாண்டிக் ஹோட்டல் ரிசப்ஷன் சொல்லி நமக்கே இன்விடேஷன் தபால் அனுப்பிச்சிடுவாங்க. சோ லார்ட் அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். ஜாதி மதம் மட்டும் இல்ல, தாய் தகப்பன் கூட நம்ம கல்யாணத்துக்கு குறுக்க நிக்கல. கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? என்ன நான்சி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அஸ்தமனத்தை பாத்துக்கிட்டே நிக்கிறியே. கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? அவசரமா? எங்க அம்மா வீட்டுல சின்ன விஜயோட கால்ல கொலுச மாட்டி அந்த சத்தத்தை கேட்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்காங்க. அவசரம் எனக்கு இல்லம்மா, அவங்களுக்கு. அவங்களுக்கு தானே அவசரம். அத நான் பேசிக்கிறேன். கிண்டலா? நீ படிச்சு வக்கீல் ஆயிட்ட, நானும் ஏதோ அசிஸ்டன்ட் கமிஷனர் அளவுக்கு வந்திருக்கேன். இப்ப கல்யாணம் பண்ணிக்கலன்னா அப்புறம் கல்யாணம் எதுக்கு? ஏதோ பிரம்மச்சாரியா இத்தனை வருஷம் காலத்தை ஓட்டிட்டேன், இதுக்கு மேல தாங்காத தாயே. நான்சி, இந்த சந்தோஷமான நேரத்துல கல்யாணத்தை பத்தி பேசினா நீ துள்ளி குதிப்பேன்னு நான் எதிர்பார்த்தேன். நீ என்னடான்னா இப்படி தலையை தொங்க போட்டுட்டு நிக்கிறியே. விஜய், கல்யாணத்தை பத்தி நினைக்கும் போது நிர்மலாவோட கல்யாணம் தான் நினைவுக்கு வருது. அந்த அயோக்கியன் சரண்ராஜ எப்படியாவது உள்ள தள்ளாதா நான் வேற எதை பத்தியும் நினைக்க முடியும். நான்சி, அதுக்கு தான் நான் இருக்கேன். எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவனோட ஒவ்வொரு அசைவையும் போலீஸ் கண்காணிச்சுட்டே இருக்கு. அவனோட திருட்டு பிசினஸோட தஸ்தாவேஜுகளை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான். அது கிடைச்ச உடனே அவனை நிரந்தரமா உள்ள தள்ளுறேன். Prosecution witness number 2, Mr. Sadasivam, 144B, 2nd Main Road, Gandhinagar, Adayar. யாரு? மிஸ்டர் சதாசிவம் இருக்காரா? சதாசிவமும் இல்ல பரமசிவமும் இல்ல. இல்லம்மா, அசோக் இண்டஸ்ட்ரீஸ் மேனேஜிங் டைரக்டர் சதாசிவம் வீடு தானே இது? பெரிய தொல்லையா போச்சே. ஹாய் நான்சி. ஹாய் நீ எப்படிங்க? என்னோட வீடு தாண்டி. வா வா, கம் இன். உட்கார். பாத்து எத்தனை வருஷம் ஆச்சு இல்ல? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். படிப்புல முடிச்சாச்சா? சாந்தி இன்னொரு நான் இப்ப வக்கீல் ஆயிட்டேன். வெரி குட், வெரி குட். ஆமா, இங்க சதாசிவன் ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு என்ன இந்த வீட்டை வாங்கினேன்? 12 லட்சம். அப்படியா? அவர் இப்ப எங்க இருக்காரு? அது ஒரு பெரிய கதை. ஏதோ கோர்ட்ல மனசாட்சிக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்லிட்டாராம். வந்து படுத்தவர் தான் 6 மாசம் படுத்த படுக்கையா இருந்து இறந்துட்டாரு. ஆமா, அவர் பொண்டாட்டி சிவகாமின்னு அவங்களும் சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு கிராமத்துக்கு போயிட்டாங்க. என்னடி, என்ன விஷயம்? அவர் உனக்கு தெரியுமா? இல்ல, எனக்கு அவர் நேர்ல பழக்கம் இல்ல. ஒரு கேஸ் விஷயமா அவரை பார்க்க வந்தேன். சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அன்னைக்கு சினிமா தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் வித்துட்டு இருந்தேன். இன்னைக்கு சினிமாவுல நடிக்க பிளாக் மணி வாங்கிட்டு இருக்கேன். பரவாயில்லையே, ஓவர் நைட்ல ஸ்டார் ஆயிட்டியா? எக்ஸ்கியூஸ் மீ. யா. ஹலோ, யார் பேசுறது? நான் தான் பேசுறேன். சொல்லுங்க, சாந்தி தான் பேசுறேன். போன வாரம் பத்திரமா வெக்கேஷன்ல கொடுத்தேன். அந்த தஸ்தாவேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு.
போலீஸ் மோப்பம் பிடிச்சிருக்காங்க. ஜாக்கிரதையா வந்து சேரு. இப்பவே வா. ஆமா, 10 நிமிஷத்துல இங்க இருக்கணும். ஓகே? ஓகே, இத வந்துட்டேன். சாரி டி, ஜாலன் பிக்சர் ஷூட்டிங்கா. மேனேஜர் ஃபோன் பண்றாரு, ஏதோ க்ளோஸ் அப் எடுக்கணுமா. அப்படியா? அப்படி புறப்படு. நோ நோ, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சந்திச்சிருக்கோம். உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. பரவாயில்ல, வேற ஒரு நாள் மத்தியானம் என் கூட தான் சாப்பிடணும். இரு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே? நான்சி, நீ எங்க இங்க? மிஸ்டர் சதாசிவத்தை பார்க்க வந்தேன். இங்க வந்து பார்த்தா இது என் ஓல்ட் ஃப்ரெண்ட் சாந்தியோட வீடு. சாந்தி உன் ஃப்ரெண்டா? ஆமா. இப்ப உள்ள இருக்களா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. ஏ, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, அவகிட்ட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சாந்தி கிட்டியா? ஆமா. இவன் யாருன்னு தெரியுமா உனக்கு? நீ எடுத்து நடத்த போறிய கேஸ், அதோட கதாநாயகன் சரண் ராஜ். சரண் ராஜா? ஆமா, இவனோட ரகசிய பாதுகாப்பு பெட்டகம் தான் உன் ஃப்ரெண்ட் சாந்தி. வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஏதாவது சாப்பிடுறீங்களா? காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ்? நான் உங்க வீட்டை சோதனை போட வந்திருக்கேன். வாட்? சோதனையா? ஆமா, இதோ சர்ச் வாரண்ட். தாராளமா, நீங்க உங்க கடமை செய்யலாம். இப்ப நான் அவசரமா ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன். ஆயா, போலாம் வா. சோதனை முடியற வரைக்கும் இந்த இடத்துல இருந்து யாரும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? நத்திங் டூயிங். நான் இப்ப அவசரமா போகணும். பட் நான் அனாவசியமா உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். என்னது? மேக்கப் பாக்ஸ் கீழே வைங்க. என் வேலையை ரொம்ப சுலபமாக்கிட்டீங்க. தேங்க்ஸ். எனக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. பேச வேண்டியதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து பேசிங்க. கான்ஸ்டபிள், இவங்களை கூட்டு போங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி நீங்க ரொம்ப அவஸ்தைப்பட வேண்டியிருக்கும். அப்படியே மேடம், போய் ஜீப்ல உட்காருங்களா? அடச்சி போய் உட்காரு. அவங்க மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான்சி, நீ பொறுப்படு, நான் அப்புறம் பாக்குறேன். ஐயோ, நான் உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன். இப்படி எதிரிலேயே வந்து மாட்டுவேன்னு நான் நினைக்கல. என்ன தேடி உன்னை எப்படி வரவழைச்சிருக்கேன்னு பாத்தியா? அவ்வளவு சுலபமா அவளை அழைச்சிக்கிட்டு போய் என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னா நாங்க என்ன கையில வளையலா போட்டிருக்கோம்? இல்ல, அதனால தான் உனக்கு விலங்கு மாட்டலாம்னு இருக்கேன். சொன்னா விளங்க மாட்டேங்குது உனக்கு. வீணா விஷமம் பண்ணாம அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துரு. சாந்தி, நம்ம வண்டியில இரு. துப்பாக்கி கையில இருக்குங்கிற தைரியமா? காக்கி சட்டை போட்டவனை எல்லாம் கையால் ஆகாதவன் நினைச்சிட்டல. உன்னை பிடிக்க எனக்கு துப்பாக்கி தேவையில்ல, துணிச்சல் போதும். ஏறு ஜீப்ல. என்ன ஜீப்ல ஏத்திடுவியா? பரவாயில்லையா பையன்? ஏறா ஜீப்ல.